அன்பானவர்களே, ஒரு இனிமையான மாலை நேரம், ஒரு அற்புதமான காடு. ஆனால் பாருங்கள், இந்த காடு ரொம்ப தூரம் இல்லை, எனக்கு ரொம்ப பக்கத்தில். ஒரு கிலோமீட்டர், ஒரு 1000 மீட்டர் தூரத்துக்குள்ளே தான் இந்த காடு. அடர்ந்த காடு தான், ஆனால் எல்லோரும் வந்து போகக்கூடிய காடு தான். ஆனால் அடர்ந்த காடு. ஆனந்தம் பண்ணிக்கணுமா, இப்படி காட்டில் இருந்தால் தான் ஆனந்தம். இப்போ பாருங்கள், ஆனந்தம் பண்ணுறேன். முருகானந்தன், நீங்கள் நல்லது சொல்கிறவங்க, எல்லாரும் நல்லது சொல்கிறீங்க, உண்மைதான். களவும் கற்றுமர எல்லாம் தெரிந்தால் தான் உண்மையை சொல்ல முடியும். அதை உணர்ந்தவனால் மட்டுமே உண்மையை ஓங்கி சொல்ல முடியும். அதை இந்த முருகானந்தன் சொல்லிகிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு பந்த பாசங்கள் கிடையாது. அவன் கீழையும் வருவான், மேலேயும் போவான். எல்லை இல்லாதவன் அப்படிங்கிறத உணர்ந்துட்டான். தத்துவமசி, நீயே அது. நீ கழுதி நினச்சா நீ தான் கழுத, நீ ஆண்டவன் நினச்சா நீ தான் ஆண்டவன், நீ மரம் நினச்சா நீ தான் மரம், நீ மனிதன் நினச்சா நீ மனிதன், நீ அம்பானின்னு உன்னை ஆக்கியம் நினச்சா நீ அம்பானி. இதை உணர்ந்தவன் அவன். சிவாய நம. சிவன். மீதி மூன்றும் ஆணவம், கண்மம், மாயை. சிவா சிவ ஏ நம. அப்போது பதி பசு இது ரெண்டும் சேர்ந்துன்னா மீதி இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயைக்கு வேலை இல்லை. தூக்கி எறிஞ்சிடலாம். ரெண்டும் சேரணும். இதான் தத்துவம். சின்முத்திரை. இந்த சின்முத்திரை தத்துவம் வந்து ஒன்றும் சேரணும். இதை உணர்ந்தாச்சுன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் கல் குடிக்கிறீங்க, புகைக்கிறீங்க, இத்தியாதி என்ன வேணால் வச்சுக்கோங்க, அதல்ல. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. தெரியும். பாருங்கள், இப்போ தெரிஞ்சால் பேசிகிட்ருக்கேன். ஒரு லாரி மதுவை கொடுத்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன். அப்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இருக்குன்னு உலகம் நம்புது. ஆனால் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஒன்றே ஒன்று தான். நான் வேறு, சிவம் வேறு அல்ல. இரண்டும் ஒன்று தான். நானும் சிவமும் ஒன்று. ஹரியும் ஹரணும் ஒன்று. அதை அறியாதவர் வாயில மண்ணு. அப்படி இல்லை. ஹரியும் ஹரணும் நானும் ஒன்று. அதை அறியாதவர் வாயில மண்ணு. அதுதான் உண்மை. ஆக வாருங்கள், வாருங்கள், வாழுங்கள். வாழ்க்கையில் எதுக்கும் அடிமையாகக்கூடாது. ஆனால் எல்லாத்தையும் அனுபவித்து பார்த்தாங்க. நான் சதய நட்சத்திரம், ராஜராஜேஸ்வரனுடைய 3ஆம் பாதம், கும்பராசி, துலா லக்னம். உங்களுக்கு தெரியும், எனக்கு 9ல் என்னுடைய அதிபதி சுக்கிரன் பலமா மிதுனத்தில். அப்போது நான் ஒரு ராஜா, ராஜாதி ராஜா. அன்றைக்கு பிறந்திருந்தால் ஒரு வேலை நானும் ராஜராஜ சோழன். ஒரு வேலை நான் தான் ராஜராஜ சோழன், எனக்கு தெரியாது. செங்கிஸ்கான் தெரியாது. நரசிம்ம வர்ம பல்லவன் இருந்திருக்கலாம். ஆக வாருங்கள், இயற்கையோடு ஒன்றிணைங்கள். இப்படியான இயற்கை உங்கள் வீட்டிற்கு அருகாமல் இருந்தால் அதை ரசியுங்கள், அதை பாதுகாத்து கொள்ளுங்கள். இயற்கையோடு இணைந்ததுதான் வாழ்க்கை. வாழ்க்கை வேறு, இயற்கை வேறு அல்ல. இயற்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் இயற்கை. இதை புரியாமல் பணத்தை தேடி ஓடுனா, பணம் வந்தால், பணம் 1000 கோடி லட்சம் கிடைத்தா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறது முட்டாள்தனம், மூடத்தனம், அறிவிலித்தனம். ஆண்டவன் மட்டும்தான் இங்கே நிதர்சனம். ஆண்டவனை மீறி, அந்த இறை ஆற்றலை மீறி ஒன்றும் இங்கே சத்தியமில்லை.
அதனால் இறை ஆற்றலை உணர வேண்டும் என்றால் நீங்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால்தான், இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால்தான் இறை ஆற்றலை உணர முடியும். அதற்கு நான் மது அருந்த சொல்லலை. மது எனக்கு ஒரு மீடியா மாதிரி. ஒரு அடுப்பில் விறகு கட்டை வைக்கிறீங்க, குச்சிகளை வைக்கிறீங்க, அது தீ பிடிக்குமா? பிடிக்காது. தீ பற்ற வைக்கணும். அதுக்கு தீக்குச்சி வேணும். அதுபோல் எனக்கு மது ஒரு மீடியா. உங்களுக்கு ஆண்டவனுடைய வேறு எந்த ஆற்றலும் ஒரு மீடியாவாக இருக்கலாம். ஒரு சமையல், ஒரு இசை, ஒரு நடனம், ஒரு பாடல், ஒரு தேடல், எது வேண்டாலும் ஒரு மீடியாவாக இருக்கலாம். ஆக இறைவனோடு நீங்கள் இணைகிறீர்களா என்பதுதான் இங்கே நாம் யோசிக்க வேண்டியது. இறைவனை தொடுவதற்கு, அந்த ஆண்டவனை தொடுவதற்கு, அந்த ஆலால நடராஜ பெருமானை தொடுவதற்கு ஏதாவது ஒரு மீடியம் வேணும். அது எதுன்னு தேடுங்க, அதன் வழியே செல்லுங்கள், வாழ்க்கையை வெல்லுங்கள், வாழ்க்கையை கடந்து செல்லுங்கள், வாழ்க்கையை வெளியே நின்று நிதர்சனமாக அனுபவித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் வாழத்தான் வேண்டும். ஏன்னா நாளைக்கான வாழ்க்கை நமக்கு தெரியாது. இன்றைக்கு பிறந்திருக்கிறோம், இன்றைக்கு பூர்ணமாக வாழ்ந்தாலும் முழுமையாக வாழ்ந்தோம். எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு உதவி செஞ்சிடணும். வாழ்வோம், வாருங்கள், வாழ்வோம், வாருங்கள், ஆண்டவனோடு இணைவோம், வாருங்கள். அந்த ஈசனோடு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தன்றலும் வெங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணையடி நிழலே. அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க வாழ்க்கை. வாங்க ஈசனோடு இணைவோம், வாருங்கள். நல்லதே விரும்பும் முருகானந்தம் ஜெய்பனி சார்ந்துக்காக.